வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் பிவோர் தமிழ் மைசெல்ஃப் பாலாஜி. இன்றைக்கி February 19 ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போது ஃப்யூச்சர்ஸ் யூஎஸ் ஃப்யூச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்லைட்லி நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாசிட்டிவாக நெகட்டிவ் அது இப்போ ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் இருக்கனால அதை கன்சிடர் பண்ண முடியாது. யூரோப்பியன் மார்க்கெட்டு நல்லா தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஏஷியன் மார்க்கெட்ஸு எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது. ஓகேங்களா? பாசிட்டிவும் இருக்குது. ஈவன் கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக ஒரு 40 பாயிண்ட்ஸ் காட்டுது. ஜப்பனீஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் டவுனில் இருக்குது. அப்படியே எல்லா மார்க்கெட்டுமே ஏஷியனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்குது. ஒன்று இப்போது கிஃப்ட் நிஃப்டியவே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கூட அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 22,150 இருக்குது. பட் நம்ம அப்படி அதை கன்சிடர் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? அப்படின்னா நமக்கு என்ன ஒரு மோர் தென் 100 பாயிண்ட்ஸுக்கு மேலே கேப்பை பார்ப்பதா அப்படின்னா அது கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த பாயிண்ட்ஸை மேபி கன்சிடர் பண்ணிக்கலாம். மேபி ஒரு 40 பாயிண்ட்ஸு கேப்பை பார்ப்பதோ 40 to 50 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆர் கேப் டவுன் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஏன்னா அது மிக்ஸ்டாக இருக்கிறனால கிஃப்ட் நிஃப்டி ப்ராப்பர் இண்டிகேஷனில் இல்லை. ஓகேங்களா? சரி. ஸோ இப்போது அடுத்தது நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் மட்டும் என்னென்ன ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது இன்கேஸ் மார்க்கெட்டோட கண்டிஷன் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்காம ஓவரால் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஈவன் தொடர்ந்து அவன் ரிஜெக்ட் ஆகிட்டே தான் இருக்கான். பெரிய மொமெண்டம் தர முடியல. ஈவன் தான் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, மார்க்கெட் மேலே போகுதுன்னா கூட அது பொறுமையாக ஒரு வீக்லி பொசிஷன்ஸோ இல்லாமல் ஒரு மந்த்லி பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு ஓவரால் பெனிஃபிட்டில் இருந்தால் கூட இன்ட்ராடே பொசிஷன்ஸில் இன்ட்ராடேயில் எப்படி ஒரு பொசிஷன் எடுக்க முடியுமான்னு கேட்டால் சுத்தமாக மொமெண்டம் இருக்கிறதில்ல. பட் என்னென்னா மார்க்கெட்டு தொடர்ந்து போகுது. பட் ஆனால் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குன்னா மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுன்ட்டு அந்த ஹால் டைம் ஹையை பிரேக் பண்ணிடணும். பட் ஆனால் அது நடக்கலை. ஓகேங்களா? ஸோ அது 2 டேஸாகவே இருக்குது. தென் வி ஹாவ் டு வெயிட். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல போகிறதுனால ஒரு ஃபியராக இருக்குது, ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகும், ஏதோ ஒரு நியூஸ் பேஸ்டாக இருக்கணும், அது வந்து ட்ரிகர் பண்ணால் அது உடச்சிட்டு மேலே போகணும் அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா அந்த இடத்துல போய் கரெக்டாக ரிஜெக்ஷன் ஆகும்போது ஒவ்வொரு தடவையும் மோர் தென் 300 பாயிண்ட்ஸுக்கு மேலே நிஃப்டி ஃபால் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஆக்சுவலாக என்னென்னா அதாவது வியாழக்கிழமையே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் லெக்கு டோஜி தான் அடிச்சிருந்துச்சு. ஓகேங்களா? டே கேண்டில் படி பார்க்கும்போது அப்போ அதுவே என்ன இண்டிகேட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கீழே போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தென் எகைன் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு டோஜியாக தான் இருக்குது. ஓகேங்களா? அது வந்து என்னன்னா ஒரு பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி தான் இருக்குது. தென் அது ஒரு பிரேக் அவுட் ஆகிறதா இருந்தால் அது ஒரு நல்ல நியூஸஸ் இருக்கணும். அப்போ தான் அது பிரேக் அவுட் ஆகி மேலே போக முடியும். ஓகேங்களா? நீங்கள் வீக்லி பொசிஷன் எடுத்து வச்சு இன்றைக்கி உடச்சணும் நாளைக்கு உடச்சணும்னு எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு டிகேல முடிஞ்சால் கூட இன்னும் 4 or 5 டேஸ் எப்படியே டிகேல முடிஞ்சினா உங்களுக்கு பூராமே பணம் பூரா வேஸ்ட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள், ஒரு மொமெண்டம் ட்ரிகர் ஆகட்டும். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இந்த ஹைட்டில் போகும்போது ஒரு ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அதே போல் அதுவும் ஒரு டோஜி மாதிரி தான் பெருசாக இருக்குது, லாங் லெக் டோஜி. அதே மாதிரி புல்லிஷாக ஆனால் ட்ரை பண்ணால் கூட தென் எகைன் அடுத்த நாளே பேரிஷ் ஆச்சு. அந்த பேரிஷ் ஆனதுக்கப்புறம் என்னாச்சு, மார்க்கெட் கண்டினியூஸ் ஃபால் ஆகுது. தென் எகைன் பாருங்கள், மேலே எப்போ போதோ அடுத்த நாள் ஒரு பெரிய கேப் டவுனே ஆகி தென் அதுக்கப்புறம் கீழே தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் உடச்சிட்டு மேலே போனால் கூட கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். அதுக்கப்புறமே அடுத்த நாள் மேலே போய் ஓப்பன் க்ளோஸ் வைக்கிதுன்னா ஓகே, இப்போ மார்க்கெட் புல்லிஷாக இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் ஒரு 400 பாயிண்ட்ஸ் ரேலி கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? மினிமம். தென் அதுக்கப்புறம் மேலே போகுதுங்கிறது வேறு. ஸோ இது வந்து ஓவரால் பொசிஷனாக இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போது இன்ட்ராடேக்கு நம்ம லெவல்ஸ் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,070, 22,089, 22,112, 124, 153, 180. ஏன் இவ்வளோ பாயிண்ட்ஸ் கம்மியாக வச்சுருக்குன்னா மார்க்கெட்டு பெருசாக மூவ்மெண்ட் தரல. ஈவன் நீங்கள் இது வந்து ஒரு 45 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருந்தா கூட ஃபுல்லாக ரிஜெக்ஷனாக தான் இருக்குது. ஓவராலாக மார்க்கெட்டில் கேப் அப்பில் என்ன நடந்ததோ தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது உங்களுக்கு அந்த வீக்குக்கான இதில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனில் பெரிய ப்ராஃபிட் எடுக்கவே முடியாது. அது நீங்கள் ரொம்ப ஸ்கில்லாக இருந்தால் மட்டும் தான் முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். 187, 207, 217, 237, 258. ஓகேங்களா? ஸோ 258 பாயிண்ட்ஸ் இருக்குது. தென் அடுத்து 276, 295, ஆல்மோஸ்ட் ஒரு 250 பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இது அப் சைடை பொறுத்த வரைக்கும். பட் இருந்தாலும் நம்ம டவுன் சைடில் கவனம் அதிகமாக வைக்கணும். ஏன்னா எல்லாமே 2 பக்கமே ரிஜெக்ஷன்ஸ் இருக்கனால நமக்கு கவனம். ஏன்னா ஒவ்வொரு தடையுமே இந்த ஜோனில் எல்லாமே ஃபாலிங் பாருங்கள், எப்படி கிரியேட் ஆகிருக்குன்னு, எப்படி ட்ரிகர் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் மேலே ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் தான் கொடுத்தேன். ஏன்னா உங்களுக்கு பெருசாக மூமெண்டம் இல்லாதனால. இன்கேஸ் போகுதுன்னா நம்ம இவ்வளோ தான் எடுக்க முடியும் ரிஸ்க். பட் டவுன் சைடில் ட்ரிகர் ஆகும்போது என்னோட ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கு பாருங்கள். ஓகேங்களா? ஒரு சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 22,17 22,970, 940, 905, 21, 970, 21, 940, 905, 873, 835, 795, 753. ஓகேங்களா? ஏன்னா அந்த இடத்துல ஃபால் கண்டினியூவாக இருந்திருக்கு அப்படிங்கிறனால 753 வரைக்கும் கூட நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இன்கேஸ் வந்து அந்த டைம் மூமெண்டம்னால எங்கே ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஸ்பைக் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. டவுன் சைடு வந்து நம்ம அந்த ட்ரெண்ட் லைன் நோக்கி வருதா இல்லையான்னு பார்ப்போம். பட் ஆனால் இன்றைக்கே வந்தால் கூட ஒரு 200 பாயிண்ட்ஸோ 250 பாயிண்ட்ஸாக தான் மேக்ஸிமம். அது ஹையில் போய் ரிஜெக்ட் ஆகணும். பட் அதுக்கான மொமெண்டம் இன்னும் அப் சைடுக்கும் கிரியேட் ஆகல, டவுன் சைடுக்கும்
ஜென்ரேட் ஆகல. ஸோ வெயிட் பண்ணணும். ஓகேங்களா, அது 1 or 2 days கூட ஆகலாம். ஸோ அது வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அந்த 2 நாள் நீங்கள் வெயிட் பண்ணதுக்கான உங்கள்கிட்ட அந்த கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ அதே போல் பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது பாருங்கள். பேங்க் நிஃப்டி பார்த்துட்டு ஸ்டாக்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா, தென் பேங்க் நிஃப்டி இன்கேஸ் கேப் அப் ஆகுதுன்னா 46,454, தென் அதுக்கப்புறம் 46,496, தென் அதுக்கப்புறம் 568, தென் 648, 739, 844, 921, தென் 47,019, 47,069, 47,188. ஓகேங்களா, எக்ஸ்பெக்டேஷன் தான் நம்ம எடுத்து வைக்கிறோம். பட் போகாமல் மார்க்கெட் இதே மாதிரி சைட்வேஸில் கூட இருக்கட்டும். பட் நம்ம ஒரு கரெக்டான மொமெண்டம் கேப்சர் பண்ணோமாங்கிறத முக்கியமாக இருக்கணும். ஓகேங்களா, மார்க்கெட் பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் அது ஈஸியாக யார் ட்ரேட் போட்டாலும் ப்ராஃபிட் எடுக்க முடியும். பட் அதுக்கு நீங்கள் எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணுதோ அந்த இடத்துல நீங்கள் சஸ்டெயின் ஆகிருக்கீங்களாங்கிறத முக்கியம். சரி, இப்போ டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 46, 369, 299, 230, 160, 100, 56, அப்புறம் 45, 979, 927, 829, 773, தென் அதுக்கப்புறம் 651. அவ்வளோ தூரம் வச்சுக்குவோம். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன். பேங்க் நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் ஒரு டே கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா தென் எகைன் பாருங்கள் ஃபுல் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸில் தான் இருக்குது. இங்கே ஒரு ரிஜெக்ஷன், இங்கே ஒரு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் மேலே போக ட்ரை பண்ணுது. பட் இருந்தாலும் மார்க்கெட் உடச்சதுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 1 அங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா ரெண்டாவது டார்கெட்டு நடுவில் பிரேக் அவுட் ஆகுதுங்கிற பட்சத்தில் இது 1, தென் அடுத்தது ஃபஸ்ட்டு டார்கெட் இதுவாக இருக்கணும். இதை பிரேக் அவுட் ஆகுதுங்கிற பட்சத்தில் 1, 2 அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல்ஸ். தென் அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஓகேப்பா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸில் தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம். என்னென்ன ஸ்டாக்ஸு, ஒரு சில ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட்டில் இருக்க மாதிரி இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். எஸ்பிஐ லைஃப் பார்க்கலாம். ஓகேங்களா, எஸ்பிஐ லைஃப் பிரேக் அவுட் ஆனால் எஸ்பிஐ லைஃப் மட்டும் இல்லை, ஈவன் வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் எல்லாமே போக வேலை வாய்ப்பு இருக்குது, ஐசிஐசிஐ எல்லாமே. ஸோ இப்போ பார்ப்போம் முதல்ல இப்போதைக்கு அது போக வாய்ப்பு இருக்கா. நம்ம இன்ட்ராடேல தான் ஒரு 10 பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட்ஸ் பிடிக்கிறதுக்கு மட்டும் தான். இப்போ இன்கேஸ் மார்க்கெட் மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 519 525, 529, 534. ஓகேங்களா, இது எஸ்பிஐயில் பிரேக் அவுட் ஆகி மேலே போனால் மட்டும் தான் நம்ம எடுக்கணும், இல்லைன்னா வெயிட் பண்ணணும். ஓகேங்களா, எந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுதோ நம்ம அதோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள், அவனும் பிரேக் அவுட் ஆகிற கண்டிஷனில் தான் இருக்கான். ஸோ 8,953, 997, 9,050, 9,138, 9,172. ஓகேங்களா, ஓகே, இதெல்லாம் வந்து சின்ன பிரேக் அவுட்டாக கிடச்சா கூட இன்கேஸ் இதெல்லாம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நல்ல வலுவாக போக வாய்ப்பு இருக்குது. தென் அடுத்தது எல்என்டி குரூப்ஸ் பாருங்கள், எல்டிடிஎஸ், எல்டிஐஎம், தென் எல்டி. ஓகேங்களா, அது எல்டினா எல்என்டி, அவங்க எல்லாமே போகிற மாதிரி தான் இருக்குது. ஈவன் பாருங்கள் எல்என்டி ஃபினான்ஸ் கூட. ஸோ இப்போது நான் ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ 3,399, 3,417, 3,431, 3,444, 3,458. இவ்வளோ தூரம் நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் மினிமம் நமக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்குதா. இன்கேஸ் அந்த லெவலை பிரேக் பண்ணுச்சுன்னா ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா, ஸோ இது வந்து எல்டியோடது. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். ஓகே, இப்போ இவனும் பாருங்கள் திரும்ப இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆக்கா. இன்கேஸ் ஒரு பிரேக் அவுட் ஆகிறான் அப்படிங்கிற பட்சத்தில் ஹிந்துஸ்தானும் நல்ல மொமெண்டம் மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே 3,108, 122, 132, 150 நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 50 பாயிண்ட்ஸ்க்கு மட்டும் தான் வைக்கிறோம் இதை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம். ஓகேங்களா, இது ஹாலில். தென் அதே போல் பாலிகேப் பாருங்கள், அதே போல் ஃபார்மா செக்டர் எல்லாமே ஈவன் வெள்ளிக்கிழமை நல்ல மூமெண்டம் கொடுத்தது. ஸோ அது கொடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓஎஃப்எஸ்ஸும் அதே போல் மேலே போக தான் ட்ரை பண்ணுறது. பட் என்ன பிரச்சனை, ஓஎஃப்எஸ்ஸில் ரிஜெக்ட் ஆகி போகும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு புல்லிஷ் மூமெண்டம் கிரியேட் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் அது வந்து ஒரு சின்ன பையர்ஸ்னால் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு லாட்டு போட்டு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு. ஓகேங்களா, தென் அதே மாதிரி பாலிகேபு பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா, பாலிகாவு பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணிருக்கு, ஹையை பிரேக் பண்ணிட்டோம். தென் அப்புறம் 750, 800, 840, 859, மேக்ஸிமம் 4,922. ஓகேங்களா, இது வரைக்கும் இதில் எந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுது நான் அதோட க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது அந்த பொசிஷனை. அதே போல் நல்ல ரேலி ஆகிட்டு இருக்கக்கூடிய எனர்ஜி செக்டரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அப்புறம் பிஎஸ்சி பேங்க்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, தென் ஃபார்மா செக்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஆட்டோமொபைல் செக்டர் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இவ்வளோ இதுவும் ரேலியாக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. பட் மார்க்கெட் ஓவரால் நிஃப்டி ரேலி ஆகலைன்னா கூட சம் ஸ்டாக்ஸ் வந்து நல்ல மொமெண்டம் கொடுத்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மொமெண்டம் கிரியேட் ஆகும்போது தென் அதில் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். ஸ்டாக் அதாவது நிஃப்டி போகலை அப்படின்னா அதுக்காக அதே வெயிட் பண்ணிவிட்டு காசை போட்டு அதில் இது பண்ண அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணி 5 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவே பெரிய பெனிஃபிட்டை கொடுக்கும். ஓகேங்களா,
ஓகே நண்பர்களே, மீண்டும் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா 9:15 நம்ம லைவ் பண்ணிகிட்ருக்கோம் யூடியூப்பில். தென் அதுக்கப்புறம் வந்து அந்த லைவ் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் ஏதாவது கேளுங்க. இதெல்லாம் வந்து எதுக்காகனா எஜுகேஷனுக்காக நீங்கள் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, நன்றி நன்றி நன்றி.